புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி. PM ஸ்ரீ பள்ளிகளை தொடங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து ஆராய குழு அமைத்திருப்பதாகவும் பேட்டி. நிலைப்பாட்டிலிருந்து இதில் யாரும் மாற்று கருத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது. தேசிய கல்விக் கொள்கை பட்டியல் அடிப்படையிலான PM ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க முடிவு செய்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் பதிவு. மக்களவைத் தேர்தல் தேதியை இன்று பிற்பகலில் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிஷா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலும் அறிவிக்கப்பட வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு. விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலையும் அறிவிக்கிறது தேர்தல் ஆணையம். இனி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கப்படும். அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தேர்தல் பத்திர திட்டங்கள் மூலம் மற்ற கட்சிகளுடன் ஒப்பிடுகையில் பாஜகவிற்கு குறைவாகவே நன்கொடை கிடைத்திருப்பதாக அமித்ஷா விமர்சனம். ஒட்டுமொத்த விவரங்களும் வெளியாகும் போது எதிர்க்கட்சிகளால் வாய் திறக்க முடியாது எனவும் கருத்து. தேர்தல் பத்திரங்களின் எண்களை வெளியிடுமாறு பாரத ஸ்டேட் வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மிரட்டி பணம் பறிக்கும் உலகின் மிகப்பெரிய மோசடி தேர்தல் பத்திரங்கள் என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 4 ஆண்டுகளில் பெற்ற லாபத்தை விட அதிகமாக தேர்தல் பத்திர நன்கொடை அளித்த மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் 216 கோடி லாபம் ஈட்டிய நிலையில் அதைவிட 6 மடங்கு அதிகமாக நன்கொடை. சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் இடையிலான புறநகர் ரயில் சேவை நாளை 4.25 மணி நேரம் ரத்து. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3.25 மணி வரை 44 மின்சார ரயில்கள் இயங்காது. தருமபுரி மாவட்டம் பொம்முடி அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த யானை பிடிபட்டது. சில்லாரஹள்ளி அருகே மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறை. கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே கரை ஒதுங்கிய ராட்சத உடும்பு சுறா கடலுக்குள் விட தீயணைப்புத் துறையினர் முயன்ற நிலையில் உயிரிழந்தது. புதுப்பிக்கும் பணி காரணமாக புதுச்சேரி பேருந்து நிலையம் இடம் மாறுகிறது. வரும் 22ஆம் தேதி முதல் AFT மைதானத்தில் தற்காலிகமாக செயல்படும் என அறிவிப்பு. பொன்முடி அமைச்சராக பதவியேற்பதை தாமதப்படுத்தவே ஆளுநர் டெல்லியில் உள்ளதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலும் பொன்முடி அமைச்சராக பதவியேற்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் எனவும் உறுதி. தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டா என்ன தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்து விட்டு செய்ய வேண்டும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நாங்கள் அதுக்கு முன்னாலே கொடுத்துட்ட அப்ளிகேஷன் அவர் டெல்லியில் போய் 2 நாள் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அது வேண்டும் என்பது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. வந்த உடனே அவர் 3 மணிக்குள்ள நிச்சயமாக பதவியேற்க சொல்லிவிடலாம், ஒன்றும் தவறில்லை. அதை தாண்டி போனாலும் கூட தேர்தல் ஆணையத்திடம் தெரிவித்து விட்டு பதவியேற்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக OPS ஆதரவாளர் புகழேந்தி தொடர்ந்த வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது டெல்லி உயர்நீதிமன்றம். அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் திருமணம் செய்ய தடை விதிக்க மறுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மரங்களுக்கு திருமணம் செய்து வைப்பது புனிதமானது எனவும் நீதிபதி சுவாமிநாதன் கருத்து. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் நடைபெறும் என முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், என்ன அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார், விரிவா சொல்லலாம். லாவண்யா, 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் நடைபெறும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். முதல் செம்மொழி மாநாடு என்பது கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய திமுக அரசால் அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால் கோவையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2வது செம்மொழி மாநாடு சென்னையில சிறப்பான முறையில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் வரும் 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 5 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் இந்த செயல்திறத்தோடும் மிகப்பெரிய அளவில் 5 நாட்கள் இந்த மாநாடு என்பது நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக அறிவியல், பொறியியல், மருத்துவம், தொழில்நுட்பம், வேளாண்மை மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பாடநூல்களை தமிழ் மொழிபெயர்க்கும் பெரும் பணியினை தமிழ்நாடு அரசு செய்து வருவதாகவும், செயற்கை நுண்ணறிவை போற்றும் வகையில் கணினி தமிழ் மாநாடு 24 நடத்தியதும், இதனைத் தொடர்ந்து ஜனவரி 12ஆம் தேதி அனலக தமிழர் தினத்தையும் தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது. அந்த வகையில் இரண்டாவது உலக தமிழ் செம்மொழி மாநாடு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் 5 நாட்கள் சென்னையில் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்களவைத் தேர்தல் தேதியை இன்று பிற்பகல் 3 மணிக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அதனுடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிஷா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதியும், விஜயதரணி ராஜினாமாவால் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது. நாடாளுமன்ற மக்களவையின் பதவிக்காலம் வரும் ஜூன் 16ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இதேபோன்று அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் ஜூன் மாதத்தில் பல்வேறு தேதிகளில் நிறைவடைய உள்ளது. அதற்கு முன்னதாக மக்களவைக்கும் 4 மாநில சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தலை நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் மாநில வாரியான கள ஆய்வை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. மக்களவை தேர்தலுடன் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திற்கும் தேர்தல் நடத்தலாமா என்பது குறித்தும் தேர்தல் ஆணையம் ஆய்வு மேற்கொண்டது. இந்நிலையில் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் தேதி இன்று பிற்பகல் 3 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் மற்றும் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் சுக்வீந்தர் சிங் சந்து, கியானேஷ் குமார் ஆகியோர் கூட்டாக தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளனர். மக்களவை தேர்தலுடன் அருணாச்சல பிரதேசம், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம் மாநில பேரவைகளுக்கான தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட உள்ளது. இதேபோன்று ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர உள்ளன. 543 தொகுதிகள் கொண்ட மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது. அதன்படி 40 தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. அதேபோன்று கேரளா, குஜராத், ஹரியானா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் ஒரே கட்டமாக மக்களவை தேர்தலை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேசம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் 2 முதல் 3 கட்டங்களாக தேர்தலை நடத்த வாய்ப்பு இருப்பதாகவும், மகாராஷ்டிராவில் 4 முதல் 5 கட்டங்களாகவும், உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கத்தில் 6 முதல் 7 கட்டங்களாகவும் தேர்தலை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வரும் மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் சுமார் 97 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மக்களவை தேர்தலை முன்னிட்டு பிரதமர் மோடி நாடு முழுவதும் சூறாவளி பரப்புரை மேற்கொண்டு வரும் நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் அரசியல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் தொடங்கிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசின் பிரதம மந்திரி ஸ்ரீ பள்ளிகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு குழு அமைத்திருப்பதன் மூலம் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம் அளித்துள்ளார். ஒரு கமிட்டி நாங்கள் உருவாக்குவோம். எங்களுக்கு என்ன தேவையோ, ஏன்னா இந்த 3வது தலைமுறை 3வது தவணை 4வது தவணை வெறும் 1200 கோடி மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு அவன் நம்ம கொடுக்க போய் 3800 கோடியையும் அவன் அதில் லிங்க் பண்ணான். ஆக்சுவலி இது தனி அது தனி, ஆனால் வேண்டுமே அதை லிங்க் பண்ணுற மாதிரியான வேலையில் செய்யலாம். கண்டிப்பாக அமைச்சர் என்கிறதெல்லாம் தாண்டி ஒரு திமுக காரணமாக கண்டிப்பாக நாங்கள் என்இபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் தான். இது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன மாதிரியான ஆலோசனை சொல்லுகிறார்களோ, நம்முடைய மாநிலத்திற்கு என்ன தேவையோ, அதனால தான் எஸ்இபியை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்.
மத்திய அமைச்சரை நான் பார்க்கும்போதே சொன்னேன், நான் ஏங்க நீங்கள் எங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் சொன்னாங்க ஆரம்பத்திலேயே நாங்கள் சொல்கிறது அதுதான்ங்க, கன்கரண்ட் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியலேருந்து அது முதல்ல மாநில பட்டியலுக்கு வரணுங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம். அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கும். இது மாணவ செல்வங்களுக்கானது, இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று நான் மத்திய அமைச்சர் வீட்டில் போய் பார்க்கும்போதே சொன்னேன். நான் சரி டைம் எடுத்துக்கோங்க பார்த்துக்கலாம், அப்போ நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். பட் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இதில் யாரும் மாற்று கருத்து நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள பிரதம மந்திரி ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க அரசு முடிவெடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையில் வரையறுக்கப்பட்டுள்ள திட்டங்களை வேறு வேறு பெயர்களில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தற்போது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ள பிரதம மந்திரி ஸ்ரீ பள்ளிகளை தமிழ்நாட்டில் தொடங்க அரசு முடிவெடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அடுத்த தலைமுறைக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ள உதவும் கருவியாக புதிய கல்விக் கொள்கை அமையும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். எனவே தமிழக மாணவர்களின் நலனுக்கான அனைத்து பள்ளிகளிலும் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த அரசு முன்வர வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நடிகை வரலட்சுமி சரத்குமார் என்ஐஏ அதிகாரி